Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.3 20th sum. A simple chipper takes a number and quotes it using the function f of x is equal to 3x minus 4. Find the inverse of this function, determine whether the inverse is also a function and verify the symmetrical property about the line y is equal to 6 by drawing the lines. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சிம்பிள் சிப்பர் வந்து ஒரு நம்பரை வந்து கோட்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா f of x is equal to 3x minus 4 என்ற ஃபங்க்ஷன். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. அது இன்வர்ஸும் ஃபங்க்ஷன் தானா உள்ளதை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியையும் y is equal to xக்கு வந்து லைன்ஸ் மூலமாக, அதாவது கிராஃப் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணதுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பாருங்கள். f of x is equal to 3x minus 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3x minus 4. இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து இன்வெஸ்ட் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணுவோம், y is equal to இதை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ y is equal to 3x minus 4. You have to find the x. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 அந்த செட் எடுத்து போயிருக்கோம். ஸோ y plus 4 is equal to 3x. இதை 3 இந்த பக்கம் வந்துட்டுனா h is equal to y plus 4/3 ஆயிரும். அப்போ இதான் உங்களுக்கு என்னது அந்த x. இது நீங்கள் g of y வச்சுக்கோங்க. ஸோ g of yன்னு போட்டிங்கன்னா அங்கே வந்து y இருக்கிறதுனால உள்ளே வந்து நீங்கள் g of yன்னு வச்சுக்கோங்க. இந்த f of x எழுதி கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு எழுதிக்கிறேன். 3x minus 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் மெத்தட் படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ g of y அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம g of f, g not f கண்டுபிடிக்கிறோம் ஃபார் x டேர்ம் இஸ் equal to g of f of x. அப்போ f of x உங்களுக்கு என்னது, f of x வந்து 3x minus 4. ஸோ 3x minus 4 இதை வந்து இந்த ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3x ஒய்க்கு பதிலாக என்ன ஆயிரும், 3x plus minus 4 இங்கே ஒரு plus 4/3. this 4 minus 4 and plus 4 get cancelled, 3x/3 ஆயிரும். 3 கூட கேன்சல் ஆகிட்டா உங்களுக்கு எக்ஸ்ன்னு வரும். அப்போ g of f of x வந்து உங்களுக்கு என்னென்னா x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதே போல் f of g கண்டுபிடிங்க ஃபார் எந்த டேர்ம்னா y. ஸோ f of g of y. ஸோ f of g of yனா உங்களுக்கு g of y உங்களுக்கு என்னது, g of y உங்களுக்கு y plus 4/3. இப்போ உங்களுக்கு f of xக்கு பதிலாக f of x எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அந்த டேர்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 into y plus 4/3 minus 4 தான் வரும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும், y plus 4 minus 4ன்னு வரும். y plus 4 minus 4 this 4 கேன்சல் ஆகிட்டா yன்னு வரும். அப்போ f of g of y உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா yன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது, g of f வந்து உங்களுக்கு ix அண்டு g of f of y வந்து உங்களுக்கு f of g வந்து உங்களுக்கு iy இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருது, f of g உங்களுக்கு y வருது, g of f உங்களுக்கு x வருது அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதுக்கு பேர் என்னென்னா பைடெக்ஷன். அதாவது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அந்த உங்களுக்கு இங்கே ஒரு y போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த y அண்ட் x வர தான் நம்ம i போடுறோம். ஸோ அது வந்து இன்வெர்சஸ் ப்ரூவ் பண்ணதுக்காக தான். ஸோ இது வந்து இன்வெர்சஸாக இருக்குது, இது இஸ் பைடெக்ஷன் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ix iy வந்துட்டால் இது ஒரு பைடெக்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் எக்ஸிட்ஸ்னு எழுதிடலாம். ஸோ இன்வெர்ஸ் எக்ஸிட்ஸ். இப்போ நம்ம இது இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். நம்மளுக்கு இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு கண்டுபிடிச்ச எக்ஸ் டேர்மில் நீங்கள் வந்து போடணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ் டேர்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது எதுனா இதுதான் y plus 4/3. அந்த ஃபார்முலா f inverse of yயும் போட்டு அதை நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸுக்கு வேணும்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துருப்பீங்க, அது வந்து நீங்கள் f inverse of yன்னு சொல்லி எழுதணும். தென் அந்த f inverse of y எழுதின பிறகு எக்ஸுக்கு f inverse of x வேணும்னா இந்த ஒய்க்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் போட்டு இதை எழுதணும், அதுதான் இன்வெர்ஸ். ஸோ தீஸ் ஆர் இன்வெர்சஸ். இப்போ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் y is equal to x இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லைன்ஸ் மூலமாட்டு சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியே கொண்டு வரணும். ஸோ பாருங்கள் இதை எப்படி கொண்டு வர போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிராஃபில் நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிராஃபில் போடணுன்னே நம்ம வந்து வேல்யூஸ் பார்க்கணும். ஸோ வேல்யூஸ் பார்த்த பிறகு தான் நம்ம கிராஃபில் போட முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு y is equal to x என்ற கிராஃப் வந்து நல்லாவே தெரியும். இப்போ y is equal to x என்னாச்சுன்னா ஃபார் y எக்ஸுக்கு -1 என்னாச்சுன்னா y-யும் -1 தான், x 1 ஆச்சுன்னா y-யும் 1 தான். ஸோ இந்த மாதிரி சேமாக வரும். ஸோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அது நான் தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை. மற்ற 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. y is equal to 3x minus 4 ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து y is equal to x plus 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இதான் 3 வேல்யூஸ் போதும், நிறைய வேல்யூஸ் வேணும்னு அவசியமே கிடையாது. இதான் 3 வேல்யூஸ் போதும். ஸோ இது வந்து ஒய்னா இது உங்களுக்கு கிடைக்க போகிற இது எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை நான் வந்து என்ன போடுறேன்னா இப்போதைக்கு
0 1 2 இந்த வேல்யூஸ் நான் இதில் போடுறேன். ஸோ அதை போட்டேன்னா 3 × 0 வந்து உங்களுக்கு -4 வரும். இது வந்து 1 போட்டிங்கன்னா 3 1s are 3, 3 - 4 வந்து -1 சொல்லிட்டு கிடைக்கும். இது 2 போட்டிங்கன்னா 3 2s are 6, -2 2ன்னு கிடைக்கும். ஸோ ஓகே, இதை விட இன்னொரு கிராஃப் இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் அதே போல் 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். அதே போல் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் போட்டிங்கன்னா 0 போடுங்க. 0 போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகாத மாதிரி போடணும். எனக்கு கீழே 3 இருக்குது. ஸோ கீழே 0 போட்டிங்கன்னா 0 + 4 4/3 வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு வேண்டாத ஒரு வேல்யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 6/3 is going to be 2. தென் அடுத்தது 5 போடுங்க. 5 போட்டிங்கன்னா 3ன்னு வரும். ஸோ இங்கே 5 போடுங்க. இந்த 5 போட்டிங்கன்னா 9 3 ஆகும். இங்கே 2 வந்துச்சு, அது 2 தான். அதுக்கு பதிலாக இன்றைக்கி 1 0 -1 போட்டுவார். ஸோ -1 போட்டிங்கன்னா 4 - 1 3 ஆயிரும். ஸோ தட் இஸ் கோயிங் டு 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது நல்லா கவனமாக போட்டுருங்க. ஸோ இந்த 3 வேல்யூஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இது கேன்சல் ஆகிற மாதிரி நான் வந்து வேல்யூஸ் போட்டிருக்கேன். அப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸை கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு மெயின் ஆக்சிஸ் எடுக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு கிராஃப் போட்டேன்னா, ஸோ இதான் உங்கள் கிராஃப். இதில் வந்து இப்படி ஒரு பாயிண்ட்டாக எடுக்க போகிறேன். ஸோ இது 1 2 3 4 5 இன்றைக்கி இல்லை இப்படி 6 வரைக்கும் இருக்குது. ஸோ அதே போல் இதுவும் இதை நீங்கள் கண்டிப்பாக கிராஃப் போட்டு தான் நீங்கள் போடணும். இல்லை சும்மா இந்த மாதிரி ரஃபாக ஒரு கிராஃப் போட்டு தான் போடணும். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்ட்டாக தனியாக கிராஃபில் போட்டு காணிக்கிறேன். நீங்கள் கிராஃபில் அவங்களுக்கு தரமாட்டாங்க எக்ஸாமில். நீங்கள் சும்மா ரஃபாக உங்கள் நோட்டில் வரைஞ்சி இந்த கிராஃப் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுருந்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணும்போது 3x - 4 பாருங்கள், 0, -4. ஸோ எக்ஸ் வந்து 0னா ஒய் வந்து -4. ஸோ ஒய் -4னாச்சுன்னா உங்களுக்கு கீழே வரும். ஸோ இது எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும். வேறு கலரில் காணிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். தென் அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1, -1 சொல்லிட்டு 1, உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1, -1. 1, -1 போது எக்ஸ் 1 -1 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும். டாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சும்மா டாட் நான் போடணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டாட், ஜஸ்ட் ஒரு கிராஃபில் நீட்டாக டாட் நான் போடணும் என்றைக்குமே. பாருங்கள், அடுத்தது என்னென்னா அடுத்தது என்ன பாயிண்ட்னா உங்களுக்கு 2, 2ன்னு வந்து ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. 2, 2னாச்சுன்னா இங்கே 2 இங்கே 2. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி போகும்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய கிராஃபில் இடம் இல்லாதனால வந்து அது எக்ஸ்டெண்டாக மூலியமாக போடலை. ஸோ ஒரு 3 பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக கிராஃப் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டாக வரையணும். பாருங்கள், இப்போ அடுத்தது என்னென்னா இன்னொரு கிராஃப் எடுத்து பாருங்கள் லாஸ்ட்டில் x + 4/3ன்னு. ஸோ அதையும் நான் அப்ளை போட போகிறேன். 1, -1ல் போட போகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு -1 தூக்கி -1னா இங்கே -1 வந்து உங்களுக்கு 1ல் போடணும். ஸோ அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வரும். அடுத்தது 2, 2னாச்சுன்னா எக்ஸாக்டாக எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல வரும் பாருங்கள். ஏன்னா 2 இங்கே தான் இருக்குது, 2 அங்கே தான் இருக்குது. ஸோ அடுத்தது 5, 3, அதாவது 5, 3னா இந்த இடத்துல 5. ஸோ இது வந்து 2 3 4 5 5 இந்த இடத்துல இருக்குது, 3 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும். ஸோ லைனை கொஞ்சம் இப்படி போயிட்டே இருக்கும் அந்த லைன். ஸோ லைன் நான் வந்து இங்கே ஸ்கேல் போட முடியாது, அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு தான் போடணும். இப்போ நம்மளுக்கு x = y எந்த லைன் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போடணும். அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே வரும், இந்த இடத்துலேருந்து இப்படி ஒன்று போகும். இது கரெக்டாக அந்த எட்ஜத்தோட மாதிரி போகும். அதாவது 1, 1 2, 2, அதாவது இங்கே -1, -1 -2, 2 அந்த மாதிரி போய்ட்டு அதுபோல் இங்கே வந்து 1, 1 2, 2ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல -4ல் மீட் பண்ணுது, இந்த இடத்துல -4 தான் மீட் பண்ணுது பாருங்கள். -5 -4ல் மீட் பண்ணியிருக்கு. ஸோ இது கீழே இருக்குது. -4 எக்ஸாக்டாக இருக்குது, இதுலேயும் -4 எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இது நீங்கள் என்ன சொல்லலாம்னா திஸ் கிராஃப் இஸ் சிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஸோ திஸ் கிராஃப் இஸ் சிமெட்ரிக்கல். This graph is symmetrical.
ஸோ the lines y is equal to 3x minus 4, y is equal to 3x plus 4 by 3 are symmetrical about the line y is equal to x. இதுதான். ஸோ இப்படி நீங்கள் எழுதி முடிச்சிடாண்டி தான். ஸோ இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணுங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டாக வரணும் உங்களுக்கு. நான் இந்த கோடை கொஞ்சம் ஸ்கேல் இந்த ஆப்பில் கிடையாது, அதனால தான் உங்களுக்கு கையால் தான் வளைஞ்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேலால் எக்ஸாக்டாக கரெக்டாக போட்டுருங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இது 4 வரும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.